ஸோ டிஃபெண்டிங் சாம்பியனான குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த வருஷம் ஐபிஎல்ல கூட முதல் அணியா வந்து பிளே ஆஃப்ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அவங்க விளையாடுறது ரெண்டாவது சீசனே பிளே ஆஃப்குள்ள போறது வந்து ஒரு பயங்கரமான டீமா வந்து குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாஸ்டரா ஒரு 34 ரன் வித்தியாசத்துல ஒரு பக்கம் மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ல டாப் 2 பொசிஷனை வேற செக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டீமை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும். சரி, இன்னைக்கு மேட்ச்ல என்னெல்லாம் நடந்தது அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்த வரையும் இந்த மேட்ச்ல ஸோ ரெண்டு டீமோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ என்னன்னா ரெண்டு டீம்லயுமே ரெண்டு பேட்டர் தான் பிளே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தீங்கன்னா சுமன் கில் மற்றும் சாய் சுதர்சன் அவங்க ரெண்டு பேர் தான் கிட்டத்தட்ட 147 பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த டபுள் டிஜிட் ஸ்கோர் அடிச்சது அவங்க ரெண்டு பேர் தான். ஒரு பக்கம் சுமன் கில் ஒரு பயங்கரமான செஞ்சுரிங்க, அந்த பவர் பிளே உள்ளே பாத்தீங்கன்னா 21 பால்ல 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு செஞ்சுரி. ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஸ்லோவா இன்னும் ஆங்கரிங் ரோல் பண்ணி மேட்ச் எடுத்துட்டு போனாரு. அது ரொம்பவே குரூஷியலா இருந்தது. இன்னொரு பக்கம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்த சாய் சுதர்ஷனும் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 47 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த டெத் ஓவர்ல இருக்கு பாருங்க, ஸோ அப்படியே விக்கெட் மேல விக்கெட் லூஸ் பண்ணி நம்ம புவனேஷ் குமார் 5 for 30 அப்படின்ற மாதிரி T20 எடுத்திருக்காரு. 5 விக்கெட் T20 எடுக்கிறதா சாதாரணம் இல்ல, அந்த அளவுக்கு பயங்கரமா எடுத்து கலக்கிருக்காரு. ஸோ இங்க எங்க நினைச்சேன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அந்த லாஸ்ட் டெத் ஓவர்ல ஒரு கொலாப்ஸ் நடந்தது. நான் அந்த ஸ்டார்டிங் அந்த 10 ஓவர் பார்க்கும்போது 10 ஓவருக்கு 100 வந்துருச்சுங்க. ஸோ அடுத்த 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 120 130 வரும், ஒரு 230 வரும்னு பாத்தீங்கன்னா நல்லாவே புல் பேக் பண்ணாங்க பவுலிங்ல. பட் இதுல எங்க தப்பு பண்ணாங்கன்னா சன்ரைசர்ஸ் பொறுத்த வரையும் பவுலிங்ல வந்து ஒரு பக்கம் பேட்டர்ஸ் ரன் அடிக்கிறாங்க 4 அடிக்கிறாங்களா ஓகேப்பா, ஆனா நீங்களா வந்து நோபால் 2 நோபால் போட்டு ரன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கையில போக வேண்டிய பால 4 எல்லாம் விடுறாங்க. இந்த மாதிரி அவங்க பொறுத்தவரையும் எதுவுமே ஒழுங்கா செட் ஆகல. ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்லயும் சரி, இந்த நோபால். ஸோ எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையோடய சன்ரைசர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டீம் ஃபார்ம்ல இல்லைன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த ஃபார்ம்ல கிளியராகவே தெரிஞ்சது ஒரு பக்கம். சரி அப்படின்ற மாதிரி ஒரு புல் பேக் பண்ணாங்க, இன்னிங்ஸை புல் பேக் பண்ணி ஒரு 186. ஸோ ஒரு 200க்கு மேல போக வேண்டிய ரன் வந்து 180க்கு புல் பேக் பண்ணாங்க. சரி ஏதோ சான்ஸ் இருக்கு போல அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்தது. பட் ஒரு பக்கம் புவனேஷ் குமார் இந்த ரெண்டு பேட்டர் இல்லைன்னா சரி ரெண்டாவது ஹாஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா அங்கதாங்க மேஜர் ட்விஸ்ட். ஷமியா இருக்கட்டும் இல்ல மோஹித் சர்மா, ஷமி வந்து டாப் ஆர்டர் கழட்டி எடுத்தாரு. ஒவ்வொருத்தரையும் சொல்லி ஓவருக்கு ஒரு விக்கெட். ஷமி போட்ட 4 ஓவர்ல 4 விக்கெட் 186 சேஸ் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேலே பாத்தீங்கன்னா மொத்த டாப் ஆர்டரும் காலி. ஒரு ஓவர் போடுறாரா ஒரு விக்கெட், ரெண்டாவது ஓவரா 2வது விக்கெட், 3வது ஓவரா 3வது விக்கெட் அப்படின்ற மாதிரி ஓவருக்கு ஒரு விக்கெட் நாங்க கொடுப்போம்பா அப்படின்ற மாதிரி கன்சிஸ்டன்டா விக்கெட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த பவர் பிளேல நீங்க விக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு 180 இந்த மாதிரி சேஸ் பண்ணும்போது நீங்க அங்க விக்கெட்டை கொடுத்துட்டு ரன்னே வரலன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரா இருக்கும். பட் அந்த இடத்துல தாங்க வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடினாரு. 34 ரன் வித்தியாசத்துல தோக்கிறதுக்கு காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி கிளாசன் மற்றும் புவனேஷ் குமார். 59க்கு 7 விக்கெட் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாங்க. ஹென்றி கிளாசன் அதுல 64 ரன், இன்னொரு பக்கம் புவனேஷ் குமார் 27 ரன். இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பால தான் அந்த கடைசி வரையும் வந்தது. ஸோ நடுவுல எதனா 1-2 பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருந்தாவே மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் மிகப்பெரிய தவறு வந்து சன்ரைசர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலயும் குறிப்பா வந்து குஜராத் டைட்டன்ஸோட பவுலர்ஸா இருக்கட்டும், ஷமி வந்து டாப் ஆர்டர் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டே இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வந்தவன மோஹித் சர்மா அவரோட வித்தியை காட்ட ஆரம்பிச்சு அவர் ஒரு 4 விக்கெட், 2 பவுலர் வந்து 8 விக்கெட் 4-4ன்ற மாதிரி விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் பேட்டிங்ல ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா பவுலிங்ல கலக்கிருக்காங்க இன்னைக்கு 3 பேரு. பட் அதுல புவனேஷ் குமார் ஒரு ஃபைனல் ஓவர் பயங்கரமா இருந்தது. இதுலயும் குறிப்பா ஷமி வந்து அப்படியே சொல்லி எடுக்கிறாருங்க, ஃபீல்ட செட் பண்ணு அங்க போடு விக்கெட், சொல்லு இப்படி போடு விக்கெட். பட் என்ன எனக்கு புரியலன்னா சன்ரைசர்ஸ் பேட்டர்ஸ் வந்து ஸோ விக்கெட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, வந்து பொறுமையா நின்று ஆடுவோம், ஸோ வேணாம் விக்கெட்டை கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். பட் எல்லாரும் வந்து ஒரு வந்தவனே ஒரு 4 அடிக்கிறாங்க, திரும்பவும் அடிக்க போறாங்க, அடிக்க போய் விக்கெட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டா இந்த மேட்சை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீலிங் ஆச்சுன்னா ராஜஸ்தான் ராயல் வந்து நேற்று அவுட் ஆனாங்களே அந்த மாதிரி அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து ஹென்றி கிளாசன் மற்றும் புவனேஷ் குமார் பார்ட்னர்ஷிப் தான் கடைசி வரையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதன் தோல்வி மூலியமா வந்து ஒரு பக்கம் சன்ரைசர்ஸ் வந்து மேட்சை விட்டு ஸோ நாக் அவுட் ஆயிட்டு பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிளே ஆஃப்ல கால் எடுத்து வச்சிருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ். இது ஒரு பயங்கரமான வெற்றி, ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. குறிப்பா வந்து சுமன் கில் வந்து இது ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல எல்லாத்துலயுமே அடிச்சிட்டாருங்க, டபுள் செஞ்சுரில இருந்து எல்லாமே அடிச்சிட்டாரு. ஸோ குறிப்பா ஐபிஎல்லையும் ஒரு செஞ்சுரி அடிக்கணும்ன்றதுல ஐபிஎல்லையும் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, வேற லெவலா இருக்கு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் இந்த வருஷமும் டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்று இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.